வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை ஒரு அழகான நாட்டுல நடந்த ஒரு அதிசயம். பவள மல்லிகை நாடு. அங்க கயல்விழின்னு ஒரு இளவரசி இருந்தாங்க. அறிவுல சுட்டி, அழகுல தேவதை. ஆனா அவங்க கிட்ட ஒரு சின்ன பிரச்சனை. அதுதான் தலைக்கணம். தான் உலகத்திலேயே ஒசத்திங்கிற எண்ணம். ஒரு நாள் ஒரு முதியவர் அரண்மனைக்கு வந்து ஒரு மர்மமான கண்ணாடியை தர்றாரு. இளவரசியே, இது உங்க முகத்தை காட்டாது, உங்க மனசை காட்டும்னு சொல்றாரு. கயல்விழி ஆசையா போய் நின்னா. ஆனா அங்க தெரிஞ்சது ஒரு கருப்பான விகாரமான உருவம். கயல்விழி அதிர்ந்து போயிட்டா. அந்த முதியவர் ஒரு சவால் விடுறாரு. 30 நாள்ல நீ 3 சோதனையில ஜெயிச்சாதான் உன் அழகு உனக்கு திரும்ப கிடைக்கும். முதல் சோதனை பசி. வீதியில ஒரு சின்ன பையன் பசியால அழுதுட்டு இருந்தான். முதல்ல எனக்கு என்னன்னு நினைச்ச கயல்விழி அப்புறம் மனசு மாறி தன்கிட்ட இருந்த தங்க காசுகளை கொடுத்து அவனுக்கு வயிறு நிறைய சாப்பாடு வாங்கி தந்தா. அந்த பையன் சிரிச்சப்போ கயல்விழி மனசுல முதல் முறையா ஒரு சந்தோஷம் பூத்துச்சு. அடுத்தது 2ஆம் சோதனை. அரண்மனை காவல் அதிகாரி ஒரு விலை உயர்ந்த ஜாடியை உடைச்சிட்டு நடுங்கிட்டு இருந்தாரு. ராஜா கோவமா வரும்போது கயல்விழி தயங்காம முன்னாடி வந்து, அவர் இல்லப்பா, நான் தான் தெரியாம உடைச்சேன்னு பொய் சொல்லி அவரை தண்டனையில இருந்து காப்பாத்தினான். உண்மையான தியாகம்னா என்னன்னு அன்னைக்கு அவ கத்துக்கிட்டா. 3ஆம் சோதனை. காட்டுக்குள்ள ஒரு குட்டி மான் அடிபட்டு துடிச்சிட்டு இருந்துச்சு. ஒரு இளவரசினும் பார்க்காம தரையில உட்கார்ந்து தன் பட்டு துணியை கிழிச்சு அந்த மானுக்கு கட்டு போட்டா. அது துள்ளி ஓடும்போது அவளோட கண்கள்ல ஆனந்த கண்ணீர். அங்கிருந்த பறவையை கூட இளவரசி காப்பாற்றி விட்டாள். கயல்விழி மறுபடியும் 30 நாட்கள் கழித்து அரண்மனை திரும்பினாள். இப்போ கயல்விழி அந்த கண்ணாடி முன்னாடி போய் நின்னான். என்ன அதிசயம்! முன்னாடி இருந்த அழகை விட இப்போ ஒரு தெய்வீகமான ஒளி அவ முகத்துல தெரிஞ்சது. முதியவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, இளவரசியே, வெளி அழகு வெறும் தோல் தான். ஆனா நீ செஞ்ச இந்த 3 காரியங்கள் தான் உன்னை உண்மையாவே அழகாக்கிருக்கு. அன்பும் கருணையும் உண்மையும் தான் ஒரு மனுஷனை உசத்தியா காட்டும். அகங்காரம் எப்பவும் அழிவைத்தான் தரும். இதே மாதிரியான ஸ்டோரிஸ் பார்க்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.